மதுரை டு பெங்களூர். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. ஸோ இங்கே தான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் எல்லாமே இறங்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டக்குன்னு வந்து அவங்க மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நான் இப்போ போகிறீங்க பெங்களூர் இல்லைங்க, வேறு எந்த ஸ்டேட்டு போனாலுமே கொஞ்சம் சேஃப்டியை மெஷர் பண்ணுங்கள். guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்க போதுங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரை டு பெங்களூர். ஸோ ஆஃப்டர் 365 டேஸ்ங்க 1 இயர் கழிச்சு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே தனியாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ பஸ்ஸில் தான். ஸோ பஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ ராயல் பஸ்ன்னு சம்திங் 600 வந்துருந்துச்சு. ஸோ இப்போ புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட ஒரு போர்டிங் பிளேஸ் கூட இல்லை, கம்மியாக்குன்னு நினச்சி புக் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோட்டலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வேலை அவரும் வந்து வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 8 o'clock, கரெக்டாக 8:30க்கு பஸ்ஸு வந்துடுங்க. ஸோ பார்க்கலாம் பஸ்ஸு எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் அந்த வீட்டில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது வந்து உங்களுக்கு நிறையா சீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ உண்மையாக சொல்லிகிட்டே இருக்கேன். நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பை த பை நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக எப்படிலாம் வந்துகிட்டே இருக்குது. பெங்களூரில் என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காட்டிகிட்டே இருப்பேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. ஸோ பஸ்ஸுக்குள்ளே யாருமே இல்லைங்க. ஸோ நம்ம தான் வந்திருக்கோம். ஸோ ஏன்னா நான் 1 hour முன்னாடியே வந்துட்டேன். ஸோ அதனால தான் உள்ளே வந்துட்டேன். ஸோ அதனால போய் கேட்டேன், சார் நான் எப்படின்னா எடுப்பீங்க? கரெக்டாக 8:45 எடுத்துருவோம்ப்பா, ஆள் வந்த பிறகுனாங்க. ஸோ ஆள் யாருமே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ என்ன நினச்சேன்னா, ஸோ அந்த பெரிய பேக்கை வந்து கீழே வச்சிடலாம், மெயின் பேக்கை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால வந்து தம்பி ரெண்டுமே உள்ளே வச்சுக்கப்பான்ட்டாங்க. ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது சீட் எல்லாமே. ஸோ நான் வந்து கீழே தாங்க புக் பண்ணியிருந்தேன். ஸோ மேலே புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே தாங்க இருக்க போகிறேன் இதுக்கப்புறம். ஸோ இந்த ஏரியா தான் நமக்கு. ஸோ நம்ம வந்து மேலே எடுக்கலை. ஸோ மேலே எடுத்திருந்தால் கடுப்பாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஸோ மேலே படுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்னஸாக இருக்கும். ஸோ அதனால் கீழே எடுத்திருந்தேன். ஸோ நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருப்பேன், கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஏன்னா அந்த ஃபோன் திருடுறது அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா புதுசாக வந்து ஸ்டாப்பில் அங்கே தான் இறங்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபோன் வச்சு கூகுள் மேப் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து போயிடுவாங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இன்கேஸ் பெங்களூர் போகிறீங்க, பெங்களூர் இல்லைங்க வேறு எந்த ஸ்டேட்டு போனாலுமே கொஞ்சம் சேஃப்டியை மெஷர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி பாக்கெட்லேயுமே காசு கம்மியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி போகிறப்ப ஃபோனை வந்து கண்டிப்பாக உங்கள் கை கெட்டுற மாதிரி கிட்டே வச்சு யூஸ் பண்ணுங்கள், அசால்ட்டாக வச்சு யூஸ் பண்ணாதீங்க. யார் எப்போ வந்து நடக்குமே தெரியாதுங்க. நம்ம நினச்சிட்ருப்போம் ஸோ தமிழ்நாடு மாதிரி தான் எல்லாமே, கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வெளியே ஸ்டேட்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்க பீப்புள் எல்லாமே எல்லாத்தையும் தப்பு சொல்லலைங்க, சில பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தீங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ பார்க்கலாம், ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு சீட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா டக்குன்னு எடுத்து மேலே படுத்துற வேண்டியதான். ஏன்னா ஃப்ரீயாக தான் நம்ம கொண்டு எங்கே வேணால் படுத்துக்கலாங்க. ஸோ ஃப்ரீ இல்லாமல் தான் நீங்கள் எங்கே புக் பண்ணியிருக்கோம் அங்கே படுத்துக்கணும். பார்க்கலாம், ஃப்ரீ இல்லாமல் நம்ம மாட்டு ஜம்ப் பண்ணி மேலே படுத்துக்க வேண்டியது தான். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த ட்ராவல் போகுது. அந்த பிளேஸை நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேங்க மடிவாளில் இறங்கும் போது. ஏன்னா அது ரொம்பவுமே கொஞ்சம் ஷாக்காக, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கணும், மொபைல் எடுத்து வெளியே வச்சுட்டு அவங்க பிடிட்டு போயிட்டா கண்டிப்பாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் காட்டுறேன் அந்த இடத்த எந்த அளவுக்கு சேஃப்டியாக, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக அவங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். Few moments later. guys, good morning. ஸோ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 5:45 ஆகுது. ஸோ பெங்களூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ வேறு லெவல் பயங்கரமாக கொண்டு வந்துட்டார் அண்ணன் வந்து. ஸோ ட்ராவல்லாம் போனதே தெரியல, பட் பயங்கரமாக குளிருதுங்க. ஸோ இன்னும் ஒரு 10 minutes தான். ஸோ நம்ம மடிவாளை ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம போகிறது இறங்குறது எல்லாமே. ஸோ பார்க்கலாம், என்னால் பேச முடியலைங்க, ரொம்ப குளிருது. ஸோ இறங்கிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ்.
ஸோ காய்ஸ் வந்து இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பில்டிங் மணிவாலாக்கு அடுத்த ஸ்டாப்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இறங்கியாச்சு. ஏன்னொன்னே சுற்றி பார்த்துக்குங்க எல்லாம் நிற்கிறாங்களா என்னன்னு. வந்து ஆட்டோக்காரங்களாம் வந்து கேட்டு போனாங்க வந்து ஏறணுமா. ஸோ என் ஃப்ரெண்டு வரான்னு சொல்லலாம் நான் விட்டேன். ஸோ நீங்கள் ஆட்டோலாம் ஏற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொள்ள அடிச்சிருவாங்க, பார்த்துக்குங்க. ஸோ இந்த பிளேஸ் ரொம்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நின்று இந்த இடத்துல நின்று சும்மா மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, டக்குன்னு வந்து அவங்க மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கூட சில வந்துடுவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். பயமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பின்னாடிலாம் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் இன்கேஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடிலாம் பார்த்துக்குங்க. ஸோ யார் எவனும் வந்துடாமல். ஸோ நான் ஏன் இப்படி மறுபடியும் சொல்கிறேன்னா பட்டனால உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ். ஸோ கரெக்டாக மணி 6 ஆக போகுது காய்ஸ். கடைசியாக நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டோம். ஸோ மாஸ்க் கல்றா பருதி ஒரு ஹாய் சொல்கிறா. ஸோ இருந்தால் நமக்கு வந்து எல்லாமே நம்ம ரூம் எல்லாமே செட் பண்ணிட்டான். ஸோ பார்த்தா தெரியும் நமக்கு பைக்கும் கொடுத்துக்கிறான் என்ன வருது. ஸோ இதில் தான் நம்ம ஃபுல்லாக சுற்ற போகிறோம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியுங்க. ஸோ இங்கே தான் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஸ்டாப் எல்லாமே இறங்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சார் நான் போகும்போது சொல்லிட்டே போகிறேன். ஸோ பாருதி டைம் மிச்சம் பாட்டமாக இருக்கா பேசும்போது அவர் தான் இருக்கான் சரியா சாரா. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் பஸ் எல்லாமே வந்து இறங்குங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் அந்த ஃபோன் ஸ்நாச்சர் எல்லாமே இருப்பாங்க. ஸோ பார்த்து இருந்துக்குங்க. நானும் அதை தான் ரொம்பவுமே பயந்துட்டு தான் மொபைல் எடுத்து வெளியே வச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரூம் போயிட்டு ரூம் எப்படி இருக்கே எல்லாம் காட்டுறேன். ஓனரா? ஸோ ஓனர் போயிட்டு இருக்காரு. நாங்கள் வாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ திஸ் இஸ் தட் நைஸ் பிஜி. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கீழே மெஸ்ஸாக வருது. இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஓகே சூப்பர். சாப்பாடு சேர்த்தா எவ்வளோ ஒரு நாளுக்கு? சாப்பாடு சேர்த்து 200 ரூபாயா? டேய் என்னடா சொல்கிற? காய்ஸ் நம்ம வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், பார்த்துக்குங்க. இருட்டாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. வாரதி என்ன இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்து உங்களுக்கு 200 ரூபாய்க்கு சாப்பாடோட தராங்கன்னா பார்த்தா அவனுக்கே தெரியும், பார்த்துக்குங்க. இது காவலை அவனுக்கு காவிக்க மாட்டேங்குது. நல்லா தான் எதுக்கு என்னடா பாரதி சூப்பராக இருக்குது காய்ஸ் ரூம். சீரியஸாக சொல்கிறேன். இவன் சொல்லியிருந்தான் ஏதோ அழுக்காக இருக்குன்னு அதை சொன்னியாக்கா. டேய் 200 ரூபாய்க்கு அங்கே வந்து தூங்கி கிடக்கான். சரி அவனை அப்புறமே கவனிச்சிக்கலாம். ஸோ ஒரு 200க்கு உங்கள் ரூமு அப்புறம் போதுமே பாரதி. சரி போதும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பிளான் போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அதர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.